சப்பாத்தி, தோசைக்கான ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனான கிரேவி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி, கடுகு, உளுந்தம் பருப்பு, சோம்பு எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற 2 மீடியம் சைஸ் ஆனியன், அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற குடமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுங்க. நான் இன்னைக்கு இந்த கிரேவிக்கு வீட்லயே அரைச்சு வச்ச எல்லா குழம்புக்கும் சூட்டபிளா இருக்கக்கூடிய இந்த பொடிய நான் 2 டீஸ்பூன் ஆட் பண்றேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துட்டு, நீங்க வதக்கும்போதும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இதில அரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா ஆட் பண்ணோனே கிரேவிக்கு தேவையான உப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா குடமிளகாயோட கொதிக்க விடுங்க. நீங்க எந்த கிரேவி வச்சாலும் இத ஒரு பொருள் ஆட் பண்ணா போதுங்க நிலக்கடலை. நம்ம எவ்வளோ கிரேவிய எப்படியாவது சொதப்பிட்டாலும், இந்த ஒரு பொருள ஆட் பண்ணி நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம். வறுத்த நிலக்கடலை சேர்க்கும்போது கிரேவிக்கு நல்ல திக்னஸும் கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டும் குடுக்கும் இந்த கிரேவி. தோசை, சப்பாத்திக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷனுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.